யாரும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் மத்திய கிழக்கில் பரபரப்பான செய்திகளாக உலா வருகிறது. காரணம், சமரச பேச்சுவார்த்தையினுடைய பின்னணிகளை நான் ஏற்கனவே பல காணொளிகள் நீங்கள் பார்த்தாலும், இன்று காலை பரபரப்பு என்னவென்றால், இரண்டாவது முறையாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் 1.25 லட்சம் கோடி ரூபாய் கொண்ட அணு ஆயுதத்தால் இயங்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது, அடிக்கப்பட்டிருக்கிறது, துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய எஃப் சீரீஸில் இருக்கக்கூடிய பயங்கர குண்டு சாதனமாக போடக்கூடிய F-35 ஸ்டெல்த் விமானங்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று நடந்த பயங்கர தாக்குதலில் IRGC F-18 ஹார்னெட் விமானங்களை தாக்கி உலக அளவில் அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதிக்கத்தையும், அமெரிக்காவினுடைய எஃப் சீரீஸில் இருக்கும் F-15, F-16, F-18 ஹார்னட், F-22 ராப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்களுடைய மதிப்பீட்டை உலகத்தர வரிசையில் குறைத்திருக்கிறது என்பது மிகுந்த முக்கியத்துவமான செய்தி. அதே சமயம் வருகிறது அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் வருகிறது, USS ஜெரால்டு ஆர்ஃபோர்டு வருகிறது, USS கானி வில்சன் வருகிறது, USS WS புஷ் வருகிறது, USS ஹரி ட்ரூமன் வருகிறது, USS சாண்டோ வருகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில், எல்லாவற்றை விட உயர்ந்த கப்பலாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம், விமானங்கள் 90 விமானங்களை நிறுத்தக்கூடிய சிஸ்டம், 5000 பேர் வேலை செய்கிற சிஸ்டம், அணு ஆயுதங்களால் இயங்கும் சிஸ்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்தும் ஹேக் செய்யக்கூடிய ஹேக்கர் சிஸ்டங்கள், உலகமே அதுவாக இருந்தது அப்படி சொல்லலாம். ஒரு கடலில் மிதக்கும் ஒரு உலகம், கடலில் மிதக்கும் ஒரு தனிநாடு, சமையல் 24x7, சீட்டாட்ட கிளப்புகள், அதில் விளையாட்டு அரங்கங்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இப்படி நிறைய பேர் அதை ஓட விரட்டி இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளின் மூலம், அதாவது ஆன்டி ஷிப் மிசைல்ஸின் மூலமாக, அதாவது கப்பல்களை தாக்கக்கூடிய கதர் மூலமாக நேற்று தாக்கியிருந்தார்கள். கதர் மூலமாக அவர்கள் கதற வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த கப்பல் எங்கு இருக்கிறது? ஜெரால்டு ஆர்ஃபோர்டு திரும்பி போய்விட்டது. காரணத்தை சொன்னார்கள். 600 படுக்கைகள் எரிந்து போனதால் நாங்கள் இங்கே தாமதிக்க முடியாமல் பயணிக்க போகிறோம் என்று அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போது ஓமனுடைய கடல் எல்லையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில், நேற்று நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இன்றும் ஈரானுடைய IRGC பயங்கர தாக்குதலை நடத்தி முடித்து விட்டார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் காலி. ஈரான் மசீவதாக தெரியவில்லை. அதுல முக்கியமாக நாம் இப்போது பார்க்கிறது, இந்த அளவுக்கு சாதனங்களை முடித்தது மட்டுமல்லாமல், இந்த அளவிற்கு நேற்றுக்கு மறுமுறை, அதாவது நெகோவா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலங்கள், அராது போன்ற தலங்கள், டிமோனோ போன்றவைகள்ல ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்கள். 200க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள் நின்ற இடத்துல காலி செய்யப்பட்டார்கள். இஸ்ரேல்ல இந்த டிமோனா, அராதில் ஏராளமான விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அணு விஞ்ஞானிகள். இதெல்லாம் செய்தி வரல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, 5 கண்டிஷன் போட்டது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் அதை சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, ஈரானுடைய கண்டிஷன் என்ன? அரபு நாடுகள் காலி செய்ய வேண்டும். அரபு நாடுகள்ல நீ வெளியே ஓடிரு. 2வது, எங்க நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலின் மூலம் முழுமையான இழப்பீடு எங்களுக்கு வேணும். 3வது, உலக நாடுகள் இன்டர்நேஷனல் கேரண்டி பாதுகாப்பு ஒப்பந்தம், ரீஇம்போஸ்ட் வார், மறுபடியும் எங்களை தாக்கக்கூடாது. 4வது, ஹெர்முஸ் ஜலசந்தி தனது சாவரினுக்கு உள்ளப்பட்டது, அதனை நீங்கள் எடுக்க முடியாது. அணு ஆயுத நிலையங்கள் நல்ல பணிகளுக்காக பயன்பட வேண்டும், அதில் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிடலான்னு சேனல் 12 தெளிவாக சொல்லியிருக்கிறது. பிரஸ் டிவி அதற்கு என்ன சொல்லியிருக்கிறது பாருங்க. அக்கார்டிங் டு த பிரஸ் டிவி,
a complete halt to aggression and assassination by the enemy. எந்த நேரத்திலும் எங்களை அடிப்பது தாக்குவது கூடாது. The establishment of the concrete mechanism to ensure that the war is not reimposed on the Islamic Republic. இது ரெண்டாவது. நான் ஏற்கனவே சொன்னதான். இது பிரஸ் டிவில வெளியிட்டது. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரொம்ப கிளாரிஃபைட் டிஃபைன் பேமெண்ட் ஆஃப் வார் டேமேஜ், அதாவது ரிப்பரேஷன், மீண்டும் மறுஉருவாக்கம் செய்வதற்கு எங்களுக்கு ரீப்பரேஷனுக்காக, அந்த ரிப்பேர் செய்வதற்கு, the conclusion of the war across all fronts and for this resistance group involved throughout the region, எல்லாம் கம்ப்ளீட்டா. ஈரான் எக்ஸசைஸ் சாவர்னிட்டி over the Strait Hormuz, அது ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் நாம விட்டு கொடுக்க மாட்டோம். will remain Iran natural and legal rights. அது எங்களுடைய உரிமை. அதெல்லாம் விட்டு கொடுத்து நீ இங்க வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அவங்க என்ன சொல்றாங்க? இட் இஸ் ஒரு கான்ஸ்டிடியூட்ஸ் கேரண்டி ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அதர் பார்ட்டிஸ் த கமிட்மெண்ட்ஸ் அண்ட் மஸ்ட் டு பி ரெகனைஸ்ட். இதெல்லாம் செய்யணும் 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 அப்படின்ட்டு பிரஸ் டிவி சொல்லிட்டாங்க. இதை எப்படி மாற்ற போறான்? மறுபடியும் அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்? அமெரிக்காவுடைய இந்த பாகிஸ்தான், அமெரிக்காவுடைய துருக்கி, அமெரிக்காவுடைய எகிப்து, இவர்கள்லாம் அவருடைய கையாட்கள். இவர்கள் போட்டு ஒரு 15 ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க. அணு ஆயுதங்களை செயல்படுத்தக்கூடாது, அமெரிக்கா ஒப்பந்தம் 1. அப்புறமா மிசைல் தொழில்நுட்பத்தில் வளரக்கூடாது 2. 3வது ப்ராக்சிகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது 3. 4வது இதையெல்லாம் ஹெர்மூஸ் நாங்கள் கண்காணிப்போம். இப்படியே சம்மதம் இல்லாம நாங்க வெற்றி பெற்றோம் என்று அறிவித்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்து கொண்டு கேவலப்பட்ட நாடாக அமெரிக்க அதிபர் இருக்கிறார். அவருக்கு இப்ப மதிப்பீடு குறைந்து போய்விட்டது. அதே போன்று அமெரிக்க அதிபருக்கும் பீட் ஹெட்ஸுக்கும் இடையே மோதல் நடக்கிறது. மொசாத்தினுடைய தவறான வழிகாட்டுதலால் தான் இந்த தாக்குதல் நடந்ததாக பெஞ்சமினுக்கும் மொசாத்துடைய தலைவர் டேவிட் பெர்னேக்கும் இடையில் கடும் மோதல். இதுக்கிடையில கல்ஃப் நாடுகள் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவிடத்தில் இந்த போரை நிறுத்தாதே என கதறுகிறார்கள். ஏன்? மறுபடியும் எவனாவது இஸ்லாமிய புரட்சி குழப்பி என் நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சி நாசமா போயிடும், அதனால போரை நிறுத்தாதே என அவர்கள் கதறுகிறார்கள். கல்பு நாடுகள் அதாவது கல்ஃபு ஒட்டுமொத்தமாக 470 கோடி ரூபாய் முதலீடுகளை இழந்திருக்கிறதாகவும், இந்த முதலீடுகளை தாக்குதலின் மூலம் ஈரான் நாசப்படுத்தியதாகவும், வரும் காலங்களில் கல்ஃப் நாடுகள் இழந்த இந்த 470 கோடி ரூபாய், அதாவது 500 லட்சம் கோடி, 470 லட்சம் கோடி அல்ல, 500 லட்சம் கோடி, ஒரு 30 லட்சம் கோடி தானே டிஃபரண்ட். இந்த 500 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீட்டை எப்படி சரி செய்ய போகிறார்கள்? ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க நாட்டினுடைய முதலீடுகள் பாதிக்கப்படும். அமெரிக்காவை மட்டுமே நம்பி இவர்கள் சமீபத்தில் 330 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்தது திரும்ப பெறப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. நாம சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய 12 அம்ச திட்ட கோரிக்கைகளை ஈரான் முழுமையாக commit never to pursue nuclear weapons, missile program be limited, இதெல்லாம் எங்களுக்கு இருக்காது. ஸ்டாப் ஃபண்டிங் த ரீஜனல் ப்ராக்சிஸ், ஹிஸ்புல்லா லெபனானுக்கு கொடுக்கக்கூடாது. ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்ட்ரெய்ட் ஹெர்மூஸ் ஸோ இட் குட் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஃப்ரீ மேரிடைம் அது காரிடார், அதில் காசு வசூல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவன் சொன்ன கண்டிஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரித்தது. நோ பீஸ், நோ சமாதானம், கேவலப்படும் வரை நாங்கள் அடிப்போம் என்று சீனாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சருக்கு சமாதான தூது அனுப்பியதாக சொல்லப்பட்டது. அவர்கள் எல்லாம் ஒன்றுதான், ஆனால் சும்மா பேசிக்கொண்டு உலகத்திற்கு சீனாவும் சமாதானம் பேசியது. மொசாத்தினுடைய இந்த திட்டம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் உடைய செய்தி வெளியாகிருக்கிறது. மொசாத்தினுடைய திட்டம் பெரும் பின்னடைவு. அடுத்து அமெரிக்கா தவறுதலாக இஸ்ரேலை திட்டத்தை நம்பி களம் இறங்கியதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மக்கள் ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இழந்து விட்டதாகவும், எந்த சமூகமும் இவர்களில் திட்டப்படி வெளியே வரவில்லை, போராடவில்லை, போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா தரைப்படைகள் தற்போது ஈரானில் இறங்கினால் மொத்தமும் காலியாகி எலும்பு கூட மிஞ்சாது என நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது. நீங்க போய் பார்த்துக் கொள்ளுங்கள்.
இனிவரும் காலங்களில் இதுதான் நியூயார்க் டைம்ஸுடைய முக்கியமான விஷயம். நான் அதை அப்படி தமிழில் உங்களுக்கு தருகிறேன். இனிவரும் காலங்களில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மத்தியில் ஏற்படும் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட எதுவும் இல்லாத ஒரு நாடாக அமெரிக்கா மாறிவிடும் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டு அமெரிக்காவுடைய நிலை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஹெர்மூஸ் வளைகுடாவில் 32,200 கப்பல்கள் சிக்குண்டு நிற்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அரபு நாடுகளை தவிர எல்லா நாடும் செல்லலாம் என கப்பல்களுக்கு அனுமதிகள் அறிவிக்கப்பட்டு 18 கோடி ரூபாய் பணத்தை கப்பங்கட்ட வேண்டும் என்ற கண்டிஷனோடு போடப்பட்டிருக்கிறது. சீனாவுடைய தூதர் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் பேசியிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் வெட்கி தலை குனிந்த நிலையில் தங்களது தவறுகளை உணரும் முறை நாம் தொடர்ந்து போரிடப் போகிறோம் என ஈரான் அறிவிக்கப்பட்டிருப்பதையும் இப்பொழுது உணர முடிகின்றது. இன்று காலை மிக முக்கியமாக உலக நாளேடுகளில் 2வது முறையாக ஆப்ரஹாம் லிங்கன் தாக்குதல், F-18 தாக்குதல் ஒரு மோசமான நிலையை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதி செய்தியாக ஒன்று வந்திருக்கிறது. 5000 படைவீரர்களோடு அவர்கள் இறங்கப் போகிறார்கள். எங்கே? அந்த 90% இருக்கக்கூடிய கர்க், அதை முக்கியமாக சொல்ல போனால் தீவிலே இறங்கி உள்ளே காலி செய்ய போகிறார்களாம் அமெரிக்காவுடைய டெல்டா ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஆனால் நியூயார்க் டைம்ஸ் சொன்ன மாதிரி எலும்பு கூட மிஞ்சாது என்று சொல்லியிருக்கிறது. IRGC ரெடியாக இருக்கிறது, இஸ்லாமிக் கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் அதே போடு பஸ்ஸி படைகள் ரெடியாக இருக்கிறார்கள், அந்த நாட்டினுடைய மிலிட்ரி ரெடியாக இருக்கிறது. மற்ற நாடுகள் குறிப்பாக ஹிஸ்புல்லா இங்கே இருந்து வரவிட அங்கே இருந்து வரக்கூடிய ஹத்தாபி ஹிஸ்புல்லா மற்றும் ஏராளமான போர் குழுக்கள் ரெடியாக இருக்கின்ற நேரத்தில் அமெரிக்கா இறங்கினால் ஒன்றும் மிஞ்சாத அமெரிக்க இராணுவ வீரர்கள் கூட இறங்குவதற்கு தயங்குகிறார்கள் என்ற செய்தியோடு நாம் இன்றைய செய்தியை முடிக்கின்றோம். இது கரண்ட் அப்டேட்ஸ். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி.